ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம துலாம் ராசிக்காரவங்களுக்கான ராசி பலன் அப்கமிங் இயர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். பைல் 1 சூஸ் பண்ணுற துலாம் ராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேரியட், இவங்க இயற்கையாகவே சுய கட்டுப்பாடு இருக்கிற பர்சன் தான். இவங்களுக்கு கடல் கடந்து போகிறது, இல்லை ஃபாரின் ட்ரிப் கிடைக்கிறது, இல்லை தொழில் ரீதியாக ஃபாரின் போகிறது, இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக இருக்கும் 2025ல். அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுலாம் அதிகமான நாட்டம் இருக்காது. பட் வெளி உலக அனுபவத்தினால இவங்க நிறைய லாபங்களை சம்பாதிப்பாங்க அவங்க வாழ்க்கையில். கொஞ்சம் பயணத்தால் சோர்வுகள் கூட அடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதையாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்கள் போகிறதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு 2025 சொல்கிறாங்க. அதே மாதிரி சுய கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். இவங்க இயற்கையிலே சுய கட்டுப்பாடு இருக்கிற பர்சன் தான். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. சில டைம் பிறரை குத்தி காமிச்சு கூட நீங்கள் பேசிடுவீங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கும் நல்லது. பிறரோட மனசை காயப்படுத்தாமல் நடந்துக்கிறது உங்களுக்குமே நல்லது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது 2025. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க துலாம் ராசிக்காரவங்களுக்கு 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போது குடும்ப பொறுப்பு சுமைகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் சோர்வு, ஓய்வு இன்மை, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்கமிங் இயர்ஸ் கொஞ்சம் கடின உழைப்பு இருக்கும். உங்களோட வெற்றிக்கு, உங்கள் கோலுக்காக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். சில டைம் நீங்களே உங்களை தாழ்த்தி யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. குடும்ப பொறுப்பு சுமைகள் எல்லாமே உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அனுபவம் தான் அப்படின்றத மனசில் வச்சுட்டு நீங்கள் உங்களோட வேலை போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் துலாம் ராசிக்காரவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. பிபி டாரோ தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர், பேபி பார்ன், டீட்டெயில் ரீடிங் எல்லாமே அவைலபிள். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.